இப்போ இன்னைக்கு காலையில் பார்க்குறேன் வேலூருக்கு ஒரு போகிற வழியெல்லாம் அவங்க அப்படி திரண்டு நின்று ரெஸ்பாண்ட் பண்ணுறதெல்லாம் முதல் முறையாக இப்போ தான் ஒரு தலைவருக்கு நான் பார்க்குறேன், எம்ஜிஆருக்கு பிறகு. யாருக்கும் இல்லாத ஒரு வரவேற்பு விஜய்க்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு. அதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். விஜயை பார்த்து ஏன் முதலமைச்சர் காப்பி அடிக்கிறாருன்னு கேட்டீங்க. கட்டாயமாக தாவேக்காவை பார்த்து பயப்படுறாங்க. பல ஊர்களில் 2வது இடத்துல தாவேக்கா இருக்குது அப்படின்னு. இப்போ இருக்கிற 60 நாள் இருக்குது. இந்த 60 நாளில் ஒரு வேகமான அரசியலை ஒரு முன்னெடுத்தாருன்னா ஏன் வர்றதுக்கு என்ன இருக்குது? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 5000ங்கிற சீலிங் இல்லாமல் விஜய் வந்து வேலூரில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திக்கலான்னு சொல்லிட்டா வேலூரே ஸ்தம்பிக்குமா? ஸ்தம்பிக்காது. ஆனால் இந்த தேர்தல் ஒரு அதிசய தேர்தல்னு விஜய் சொல்கிறார். கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. உங்களுடைய அரித்மேட்டிக் கணக்கெல்லாம் பொய்யாக போகுதுன்னு சொல்கிறாரு. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொல்கிறது என்னன்னா இந்த விஷயத்து தான். வீட்டில் 2 வாண்டுங்க இருக்குது, தாங்க முடியல சொல்ல, எப்போ பார்த்தாலும் விஜய்க்கு ஓட்டு போடு, விஜய்க்கு ஓட்டு போடு கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. இன்னைக்கு இந்த நேர்காணலில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் அந்தணன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிவிக்கு தலைவராக விஜய் அவர்கள் இன்னைக்கு வேலூரில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. சார், இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஏற்கனவே வந்து சேலத்தில் வந்து நடந்தது. அதில் குறிப்பாக ஒருத்தர் வந்து வெயிலோட தாக்கம் காரணமாக ஒருத்தர் வந்து இறந்து விட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் கேட்டோம். கண்டிப்பாக இவங்க என்னடா கரூருக்கு அப்புறமும் ஒரு பெரிய இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுல ரொம்ப தவறிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த இதுலேயும் அதை கரெக்டாக பொறுப்பேற்று அதை சரியாக ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக முதல்ல இந்த மேற்கூரை அமைச்சதுக்கே அவருக்கு வந்து ஒரு நன்றியை நம்ம சொல்லணும் மக்களின் சார்பாக. என்ன காரணம்னா, இப்போ ஒவ்வொரு முறையும் மேற்கூரை அமைக்காமல் அவர் நடத்துவது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது. ஏன்னா அந்த வெயிலில் ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அந்த இன்னல்களை அவங்க அனுபவிக்கிறாங்க. தாங்குகிற பாடி தாங்குது. ரொம்ப முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு இறப்புக்குள்ளாகிறதெல்லாம் நடக்குது. அப்போ மக்களுடைய நலன் ரொம்ப முக்கியம்னு நினச்சி அரசியலுக்கு வந்த விஜய் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உடல்நலமும் முக்கியம்னு நினச்சி பார்க்கணும். அதை பார்த்துருக்கிறார் இந்த தடவையிலேருந்து. பல பேர் சொல்லியிருக்கேன், நானே ஒவ்வொரு முறையும் மேற்கூரை அமைச்சு நிகழ்ச்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அதில் என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னா, இந்த மேற்கூரையும் எங்கேயாவது ஒரு தூணை பிடிங்கி விட்டுருவாங்களா, ஏதாவது ஒரு சதி நடந்துருமா அப்படிங்கிற பயத்தின் காரணமாக தான் அவங்க அதை பண்ணாமல் இருக்காங்க. ஒரு சாதாரணமாக வெட்ட வெளியில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியிலேயே ஏதோ ஒன்று நடந்துருது, ஒரு தள்ளு மேலே ஏறுறது நடக்குது. அப்போ இந்த மாதிரி கூரை அமைக்கும்போது யாரோ 2 பேர் அது மேலே ஏறி நிற்கிறான்னு வைங்க, அது தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்கும். ஸோ அதனால தான் முடிந்த அளவுக்கு இந்த மேற்கூரை அமைக்காமல் அவங்க நடத்துனாங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் மக்கள் வெயிலில் பாதிக்கப்படுறாங்க, மழையில் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது அதுதான் ரொம்ப முக்கியங்கிறத அவரும் புரிஞ்சிட்ருக்காரு. ஸோ முதல்ல அதுவே பெரிய விஷயமாக தான் நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம ஒரு விஷயங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கோம். சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து விஜய் அவர்களை பார்த்து காப்பி அடிச்சுட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ இப்போவும் ரீசெண்டாக வந்து அந்த கட்சி துண்டை வந்து தூக்கி போடுற மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போயே ரீசெண்டாக அது ட்ரெண்டிங்கில். ஏன் தொடர்ந்து வந்து விஜய் அவர்களை பார்த்து நீங்கள் காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு டிவிகே சைடில் இருந்தும் இதை வந்து ஒரு கொஷினாக வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போ அரசியலில் வந்து இளைஞர்கள் எதை நோக்கி கவரப்படுகிறார்கள் அப்படிங்கிறது விஜய் வந்த பிறகு எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா விஜயை வந்து கண்மூடித்தனமாக ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ இன்னைக்கு காலையில் பார்க்குறேன் வேலூருக்கு ஒரு போகிற வழியெல்லாம் அவங்க அப்படி திரண்டு நின்று ரெஸ்பாண்ட் பண்ணுறதெல்லாம் முதல் முறையாக இப்போ தான் ஒரு தலைவருக்கு நான் பார்க்குறேன், எம்ஜிஆருக்கு பிறகு. பல பேர் போகிறாங்க, முதல்வர் போகிறாரு, துணை முதல்வர் போகிறாரு, சீமான் போகிறாரு, இன்னும் எடப்பாடி பழனிசாமி போகிறாரு, இன்னும் பல்வேறு கட்சியை சேர்ந்த தலைவர்கள் சாலை மார்க்கமாக போகிறாங்க. ஆனால் யாருக்கும் இல்லாத ஒரு வரவேற்பு விஜய்க்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்குது. அதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். ஒவ்வொரு முறையும் வந்து சாலையின் ஓரத்தில் நின்று கையை காட்டுறது, ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்த மக்கள் இன்றைக்கி நடு ரோட்லேயே வந்து நின்ட்டான். ஆமாம், ஃபுல்லாக அப்படி மறித்து நிற்கிறான், என்னை தாண்டி நீ எப்படி போயிடுவேன் அப்படி. ஸோ அப்படியும் வந்து அவர் இந்த புன்னகையோடு கடந்து போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி ஒரு பெரிய
ரெஸ்பான்ஸ் அவருக்கு வரும்பொழுது அவரை மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்னா அது வந்து ஒரு நமக்கும் மக்களுக்கும் அந்த இன்ட்ராக்ஷன் இருக்குமேன்னு அவங்க நினைக்கிறாங்க. தப்பு இல்லை, எதையாவது தின்னு நம்ம பித்தத்தை தெளிய வச்சுக்கணும். அதுதானே அரசியல்வாதிகளுக்கு தேவையாக இருக்குது. இப்போ அவர் துண்டை தூக்கி போட்டாருன்னா அதை 10 பேர் பிடிக்கிறதுக்கு வரான்ல, நாமளும் ஏன் அதை செஞ்சா என்ன அப்படின்னு தோணுது. எப்படியாவது ஓட்டா மாறிடாதாங்கிறது தான். ஸோ அதில் தப்பு இல்லைங்கிறேன்னா எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறது தானே. தொடர்ந்து வந்து டிவிகே தலைவரான விஜய் அவர்கள் வந்து சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 2 பேருக்கு தான் போட்டி அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. இதில் ஏடிஎம்கேவும் சரி பிஜேபியும் சரி கடுமையான அதிருப்திகளை வந்து தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நாங்களும் தானே இருக்கோம், நாங்களும் இதே கட்சியில் வந்து நாங்களும் ஆண்ட கட்சி, ஸோ நாங்களும் முதலமைச்சராக இருந்திருக்கோம், நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் அவங்களும் விஜய்க்கு அகைன்ஸ்டாக பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. உண்மையாகவே இந்த 2026 தேர்தல் 2 பேருக்கு இடையில தான் போட்டியை உருவாக்குமா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, விஜயை பார்த்து ஏன் முதலமைச்சர் காப்பி அடிக்கிறாருன்னு கேட்டீங்க. அவர் எடப்பாடி பார்த்தா காப்பி அடித்தார், விஜயை பார்த்து தானே அடித்தார். அப்போ யார் எதிரி? அவங்க வெளியில் சொல்லாமல் இருக்கலாம். நேற்று வந்து ஒரு சின்ன பையன் அரசியல் ரீதியாக ஒரு கத்துக்குட்டி அரசியலில் இது வந்து எனக்கு எதிரின்னு நான் சொல்கிறதா, அது எனக்கு அவமானமாச்சேன்னு முதல்வர் நினைக்கலாம், திமுகவினர் நினைக்கலாம். ஆனால் உண்மைங்கிறது ஒன்று இருக்குல்ல. இப்போ யாரை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கிறது ஒன்று இருக்குல்ல. கட்டாயமாக தாவேக்காவை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா இப்போ அவருக்கு நான் சொன்னேன்ல, சாலை மார்க்கமாக போகும்போது மக்கள் வந்து நிற்கிறாங்க. அங்கே நீங்கள் அன்லிமிட்டட் கூட்டத்தை நீங்கள் கூட்டலான்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டமும் மாநாடாக தான் முடியும். நீங்கள் 5000 பேர் தான் வரணும்னு சொல்லும்போதே பாக்கியெல்லாம் நாங்கள் எங்கே போகிறதுன்னு ரோட்டில் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 7000 பேர் வந்திருந்தாதாவும் நிறைய பேரை திருப்பி அனுப்புகிறாங்க. நான் கூட பார்த்தேன், ஒரு அம்மா ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பருதெல்லாம் போட்டுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நிற்கிது உள்ளே போகிறதுக்கு. ஸோ இல்லைம்மா திருப்பி அனுப்பி தான் ஆகணும்னு அனுப்புகிறாங்க. ஸோ அது மாதிரி தன்னெழுச்சியாக மக்கள் வர்றதை பார்க்குறோம் நம்ம. அப்போ போட்டி யாருக்குங்கிறது வந்து ஓரளவுக்கு நிரூபணம் ஆயிருச்சு. இப்போ எடப்பாடி வந்து வாக்கு வங்கி அதிமுக நிறையா வச்சுருக்கிறாங்க, பிஜேபி கூட்டணி இன்னும் மற்ற கட்சிகளோட அவங்க ஒரு கூட்டணி வச்சு ஒரு பலமாக இருக்காங்கன்னா கூட இந்த தேர்தல் எதை சொல்ல வருதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ ஒரு நெரட்டிவை நம்ம செட் பண்ணுவோன்னு அவர் தொடர்ந்து செட் பண்ணுறாரு. இன்றைக்கி இல்லைனாலும் இந்த தேர்தலுக்கு பிறகு தாவேக்கா வர்சஸ் திமுக தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா இதில் பல இது வந்து காற்றில் அடித்து செல்லப்பட்டதாக சென்றுடும். அதில் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிஜேபியோடு யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சதே கிடையாது. இதை எடப்பாடி சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. இதே இபிஎஸ் வந்து மேடையில் நாம் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. அப்போ மீண்டும் கட்சியிலேருந்து பிரிஞ்சும் போனாங்க. ஆமாம், அப்போ மீண்டும் அவங்களோட கூட்டணி வைக்கும்போது என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கும் தெரியும். அப்போ சர்வே எடுக்கிற பல பேர்கிட்ட நம்ம பேசுகிறோம், அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறோம். என்ன சொல்கிறாங்கன்னா 2வது இடத்துல தாவேக்கா இருக்குங்கிறாங்க. பல ஊர்களில் 2வது இடத்துல தாவேக்கா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ விஜய் இன்னும் கொஞ்சம் வேகமான அரசியல் பண்ணாருன்னா, இப்போ இருக்கிற 60 நாள் இருக்குது, இந்த 60 நாளில் ஒரு வேகமான அரசியலை ஒரு முன்னெடுத்தாருன்னா ஏன் வர்றதுக்கு என்ன இருக்குது? கட்டாயமாக இந்த நெரட்டிவ் தான் செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இப்போ புதுசாக வந்து கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு கல்லாப்பெட்டிக்காக ஒரு கணக்குக்கு தான் இவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து தேமுதிக வந்து டிஎம்கேவோட கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ தேமுதிக ஆல்மோஸ்ட் வந்து டிவிகே பக்கம் வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. பட் டிஎம்கேவோட வந்து கூட்டணி சேர்ந்தது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா விஜயகாந்த் அவர்களை தரைக்குறைவாக பேசியதும் வந்து அதே கட்சி தான், வடிவேல் அவர்களை பேச விட்டு பார்த்ததும் அதே கட்சி தான். இப்போ நீங்கள் அவங்க கூடயே வந்து போய் கூட்டணி சேர்றீங்களே அப்படிங்கிற ஒரு அவங்க தொண்டர்களுக்குள்ளவே வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் இந்தியாவை பொறுத்தளவுக்கு பிஜேபியும் முஸ்லீம் லீக்கும் தான் கூட்டணி வைக்காது. மற்றபடி யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க எல்லாத்துலேயும் அதை ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியல, எல்லாத்துலேயும் வந்து மானம் இழந்து போகிறதுக்கு கூட ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து கட்சியே சொல்கிறேன். இப்போ நாம் வந்து நம்ம கொள்கை வேறா இருக்குது, அவங்க கொள்கை வேறா இருக்குது, நாம் எப்படி கூட்டணி வைக்கிறதுன்னு எந்த கட்சியாக நினச்சிருக்கா? மாறுபட்ட கொள்கை உடையவர்களோட கூட கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ இது தேர்தல் கணக்குன்னு அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. நீங்கள் நியாயமாக பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு தப்பு எவ்வளோ கேவலம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ தேமுதிகவை பொறுத்தளவுக்கு தாவேக்கா கூட அது வராதுங்கிறது ஆரம்பத்திலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, தேமுதிக வந்து வெறும் கூட்டணி மட்டும் வைக்கிறது இல்லை, அதுக்கு பின்னால் ஒரு பெரிய பேரம் நடந்துகிட்டே இருக்கு. வெறும் சீட்டுக்காக மட்டும்தான் இப்போ சீட்டு, அதை தாண்டி வேறு சில பேரங்கள்லாம் நடக்கும். அந்த பேரத்துக்கு யார் ஒத்து வராங்களோ அவங்களோட அவங்க கூட்டணி வைப்பாங்கங்கிறது தான் வெளிப்படையான உண்மை. இதை ஒருத்தர் 2 பேர் சொல்லலை, ஒட்டுமொத்த தமிழ்நாடாக அதுதான் சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் ஓட்டுக்கே நான் காசு தர மாட்டேன்னு சொல்கிறாரு.
அவர் எப்படி ஒரு கட்சிக்கு காசு கொடுப்பாரு? ஓகே. அங்கே போனால் உங்களுக்கு சீட்டு வேணால் நிறைய கிடைக்கும், காசு கிடைக்காது. அப்போ யாரோட போவாங்க அப்படின்னா, யாரோட போக முடியுமோ, யார் அதிகமாக தராங்களோ அவங்களோட போகிறாங்க. ஆனால் அவங்க பண்ணதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க கட்சியை காப்பாற்றி ஆகணும். கட்சி வந்து இந்த தேர்தலோட ஒன்றும் இல்லாமல் போயிடும், சாம்பலாக போயிடும்னு நினச்சி பல பேர் காத்திருந்தப்போ திமுகவோட அவங்க கூட்டணி வைக்கிறாங்க. திமுகவுடைய வாக்கு வங்கி இவங்களுக்கான ஒரு சொற்ப வாக்கு வங்கி ஒன்று சேரும் பொழுது எங்கேயோ ஒரு 3 சீட்டு ஜெயிச்சு வராங்கன்னு வச்சுக்கோங்க. செத்து போகிற கட்சி பழைச்சிருச்சுன்னு தானே அர்த்தம். அப்போ ஒரு கட்சி தலைவராக அவங்க பண்ணது சரிதானே. அதனால் அவங்க திமுகவோடையோ அல்லது அதிமுகவோடையோ கூட்டணி வைக்கிறது சரியான விஷயந்தான். ஒரு புறம் தேர்தலில் செலவு பண்ணுறதுக்கான தொகை வரும், இன்னொன்று வந்து கூடுதல் சீட்டு கிடைக்கும். 10 சீட்டில் 5 வந்தாலே போதும், 3 வந்தாலே போதுங்கிற நிலைமை வரும். அதனால் அவங்க பண்ணது சரிதான். ஆனால் விஜய் சொல்கிற மாதிரி பணத்திற்காக விலை போகிறவங்கள அவர் அப்படி சொல்கிறார், கல்லாப்பட்டி கூட்டணின்னு. அதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லையே, அந்த விமர்சனமும் தப்பு இல்லையே. ஆமாம். ஓகே. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க முடிந்தது, தொடர்ந்து எனக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறீங்க. அதிலே குறிப்பாக அந்த கரூர் இன்சிடெண்ட்டை வந்து விஜய் தான் முழுக்க காரணங்கிறதையும் என் மேலே வந்து நீங்கள் பழி போட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் இந்த வேலூர் பிரச்சாரத்தில் வந்து கொண்டு வந்து வச்சுருந்தாரு. ஸோ தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுக்கறது உண்மையாகவே விஜய் அவர்களுக்கு சாதகமாக அமையுமா இல்லை பாதகமாக அமையுமா? அதாங்க, மக்கள் முன்னால் வந்து அவருடைய கஷ்டத்தை அவர் சொல்லிகிட்டே இருக்கார். அதை மக்கள் முடிவெடுக்கணும். ஒருத்தர் அரசியலுக்கு வருவது தவறா? ஒரு துறையில் இருக்கார், அந்த துறையிலேருந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினச்சி வர்றாரு, அல்லது வேறு ஏதாவது கணக்கு இருக்குன்னே வச்சுங்க வர்றாரு. ஒருத்தர் வர்றவரை நீங்கள் ஃப்ரீயாக அனுமதிக்கணும், அவ்வளோதான். இப்போ எல்லா கட்சிகளுக்கும் என்ன கொள்கை கோட்பாடோ அதுதானே விஜய் கட்சிக்கும் இருந்திருக்கணும். இப்போ விஜய் கட்சிக்கு மட்டும் நீங்கள் ஒரு நெருக்கடி கொடுத்து 5000 பேருக்கு மேலே கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள்லாம் நீங்கள் எவ்வளோ பேரை வேணாலும் கூட்டுவீங்க, ரோடு ஷோ வேணா நடத்திங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அதை விட அநியாயம் வேற ஏதாவது உண்டா? அதை தான் அவர் சொல்றாரு. எனக்கு மற்ற கட்சிகளுக்குலாம் ரோட் ஷோ இதெல்லாம் பர்மிஷன் கொடுத்துட்டு இவங்களுக்கு மட்டும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 5000ங்கிற சீலிங் இல்லாமல் விஜய் வந்து வேலூரில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திக்கலான்னு சொல்லிட்டா வேலூரே ஸ்தம்பிக்குமா? ஸ்தம்பிக்காதா? கண்டிப்பாக. அவ்வளோதான், அப்படியே குலுங்கி நிற்கும், போகிற இடமெல்லாம் அவ்வளோ கூட்டம் நிற்கும். அப்போ அவருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க, நீ இவ்வளோ பேர் தான் கூப்பிடணும். என்ன காரணம்னா விஜய் வந்தாருன்னா அது இவ்வளோ பேர் தான் பார்க்க வராங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை செட் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதைத்தான் அவர் சொல்கிறார். எனக்கு ஏன் அவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க, மற்ற கட்சிகளுக்கு இல்லாதது எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேட்குறாரு, நியாயம் கேட்குறாரு. ஸோ இப்போ வரைக்குமே எல்லாருமே காமனாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவங்களுக்கு கூட்டம் வந்துச்சுன்னா பாருங்கள் எங்களுக்கு எவ்வளோ கூட்டம் வருது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் கட்சிக்கு வந்து ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிற ஒரு டயலாக் இப்போ வரைக்குமே எல்லா கட்சியும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. உண்மையாகவே கூட்டம் ஓட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கூட்டம் ஓட்டாக மாறுமா மாறாதாங்கிற கவலை அவருக்கு தானேங்க வரணும், உங்களுக்கு எதுக்கு வருதுங்கிறேன். உனக்கு வர்ற கூட்டம் ஓட்டா மாறுதா மாறலையான்னு கவலைப்படு, நியாயம். அவருக்கு வந்தால் வருது, வராட்டி போகுது, அது அவரு பிரச்சனை. அவருக்கு கூட்டம் வருது, இவ்வளோ கூட்டம் வருது, ஓட்டா மாறுமா மாறாது அப்படின்னு பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அந்த கவலை அவர் தானேங்க படணும். ஆமாம், அதுதான். அது பல பேர் இது புலம்புறது, சாபம் கொடுக்கறது, அதெல்லாம் இந்த மாதிரி தான். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சாபம்னு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து முன் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி 2வது பகுதியாக இப்போ வேலூரில் வந்து சில விஷயங்களை வந்து முன் வச்சுருக்கிறாங்க. அதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இது ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட்டு, உண்மையாகவே ரொம்ப நல்ல பாயிண்ட் இது அப்படின்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ண விஷயம் இது? நான் ரொம்ப ரசித்தது, இது கட்டாயமாக வரணும்னு நினச்சது வந்து இந்த கல்லூரியில் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு கோச்சிங் சென்டர் வைப்போம். அதாவது கோச்சிங் சென்டர் தனியாக வைக்காமல் கல்லூரி ஸ்கூல்லேயே அதை நாங்கள் வந்து பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நான் பார்த்தேன். ஏன்னா இன்றைக்கி நீட் தேர்வு எதற்காக இங்கே கொண்டு வரப்பட்டதுன்னா பல தனியார் கோச்சிங் சென்டர்கள் வாழ்வதற்காக கொண்டு வரப்பட்டது. ஓகே, நீங்கள் அங்கே வந்து லட்சக்கணக்கில் பணம் கட்டி அவங்கள எல்லாமே வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள். ஸோ அதற்காக ஒரு திட்டம் கொண்டு வந்து தான் நீட்டுன்னு ஒன்று மறைமுகமாக கொண்டு வந்தாங்க அவங்கெல்லாம் குறைக்கிறதுக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டு இருக்குது, அங்கே வந்து மாணவர்கள் பணம் கட்ட முடியாமல் போராடிட்டு இருக்காங்க. அதைத்தான் இவர் என்ன சொல்கிறாரு, கல்லூரிகள்லேயே நாங்கள் வந்து அந்த கோச்சிங் சென்டர் மாதிரி நாங்கள் பாடத்திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிறாரு. அப்படியே சூப்பரான திட்டம் தானே. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அரசு அதிகாரிகளில் வந்து ஈக்குவலாக ஆண்களுக்கு ஈக்குவலாக வந்து பெண்களுக்கும் வந்து நாங்கள் பதவி வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க.
முக்கியமாக ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்து கதவுகளுக்குரிய ரெஸ்ட் ரூம் வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. மலைவாழ் மக்களுக்கு வந்து மருத்துவ வசதி ஆகட்டும், போக்குவரத்து வசதி ஆகட்டும், இது எல்லாத்தையும் நாங்கள் 100% கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து சொல்கிறாங்க, இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க, நாங்கள் இது எல்லாத்தையும் நாங்கள் ப்ராப்பராக செஞ்சிட்ருக்குறோம், நீங்கள் எங்கே பஸ் வசதி இல்லை, எங்கே மருத்துவமனை வசதி இல்லைன்னு சொல்லுங்கள், எல்லா இடத்துலையும் நாங்கள் கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையாகவே இவர் கொண்டு வர திட்டங்கள் விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு உபயோகமாக இருக்குமா? இல்லைங்க, இப்போ பீகார் மாதிரியோ உத்தரப்பிரதேசம் மாதிரியோ தமிழ்நாடு இல்லை. நம்ம வந்து பன்மடங்கு வளர்ந்துருக்கோம். 2 திராவிட கட்சிகளுக்கும் அதில் வந்து பெரும் பங்கு இருக்குது. அதெல்லாம் சும்மா அப்படி போகிற போக்கில் இவங்கெல்லாம் எதுவுமே செய்யலன்ட்டு நம்ம கடந்து போக முடியாது. ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் பேசலாம், விஜய் பேசலாம், அதுக்கு வந்து அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ இன்றைக்கி பாருங்கள், பல்வேறு கிராமங்களுக்கு பஸ் வசதி இருக்கான்னா இருக்குது, பல்வேறு மலை கிராமங்களில் மருத்துவ வசதி இருக்கான்னா இருக்குது. அதெல்லாம் கண்மூடித்தனமாக இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமா அந்த குறைகள் இருக்குது. அதையும் நான் வந்தால் நிவர்த்தி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம வந்து அதை ஏற்றுக்கலாம். பட் ஒரேடியாக இல்லை அப்படின்னு சொல்வதை நம்ம ஏற்றுக்க முடியாது. அது விஜயாக இருந்தாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஓகே, அவர் அதில் ஒரு சொல்லியிருந்தாரு, ஒரு அம்மா வந்து எங்களுக்கு இன்னும் பேருந்து வசதி அட்லீஸ்ட் மினி பஸ் அதாங்க, எங்கேயோ அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கும். நீங்கள் ஒரேடியாக வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியோலாம் இல்லை. இப்போ நான்லாம் வந்து மயிலாடுதுறை மாவட்டம், எனக்கு எங்கள் ஊருக்கு அங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் உள்ளே போகணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வரும். இப்போல்லாம் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வருது. அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்ம டெவலப் ஆகிட்டே தானே இருக்கோம். ஸோ அதனால் ஒரேடியாக இது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ அங்கங்கே இல்லை அப்படிங்கிறதையும் நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரா? ஆமாம், அப்படி தான். இன்னொன்று, இப்போ மலைவாழ் கிராமங்களில் வந்து பெரும்பான்மையான கிராமங்களுக்கு அவங்க மருத்துவ வசதியெலாம் பண்ணிட்டாங்க. மறுபடியும் சொல்கிறேன், அங்கே ஒரு 10% 20% வந்து இது இல்லாமல் இருக்கலாம். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம தேடி பிடிச்சி நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னார்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து நம்ம தமிழன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நம்ம பார்த்துருவோம், விஜய் அவர்கள் நடித்த படம். அதில் வந்து இவர் வந்து வக்கீலாக வந்து இருந்திருப்பார். ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இப்போது இவர் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்கூல் அண்ட் காலேஜுக்கு வந்து சட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான சட்ட கல்லூரி வந்து இதில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையாகவே இது இந்த அந்த படத்தோடைய சீனில் அப்படிங்கிறது டக்குன்னு எங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்தது. உண்மையாகவே இப்போது அந்த விஷயம் நடைமுறைப்படுத்தினா மக்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கட்டாயமாக இருக்குங்க. இப்போ முதல்ல வந்து ஒவ்வொருத்தரும் அடிப்படை சட்டத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இவன் முதல்ல சட்டத்தை மீற மாட்டான். இப்போ இந்தந்த சட்டங்களுக்கு இந்தந்த தண்டனைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சட்டம் தான் நாம் ஃபாலோ பண்ணணுங்கிறதையும் அவன் முதல்ல புரிஞ்சுக்கணும். சாதாரணமாக இப்போ சாலையில் நீங்கள் போகும்போதே வந்து பல பேர் சட்டத்தை மீறி தான் போகிறாங்க. வண்டி நிறுத்துறது அப்படி தான் நிறுத்துகிறாங்க, ஓட்டுறது அப்படி தான் ஓட்டுறாங்க. எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு இல்லாமலே தான் இருக்குது. அப்போ நீங்கள் அடிப்படையிலிருந்து ஓரளவுக்கு விவரமாக 5வது படிக்கிறதுலேருந்து நீங்கள் ஒரு பைக்குனால் எப்படி ஓட்டணும், அதை எப்படி நிறுத்தணும், அதே மாதிரி வந்து ஒருவரை இப்போ பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கான சுதந்திரம் என்ன, நமக்கான சுதந்திரம் என்ன, நாம் அவருடைய சுதந்திரத்தில் எந்த அளவுக்கு தலையிடலாம் கூடாது, இவ்வளோத்தையும் நீங்கள் அடிப்படையிலேருந்து சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு மேலை நாடுகள் மாதிரி ஒரு நாகரிகமான ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்கிடலாம். அது வந்து இங்கே அடிப்படையிலேருந்து இருக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக அவன் கல்லூரி படிக்கும்போது பார்க்குறான், அல்லது எங்கேயாவது வெளிநாடுகளுக்கு போகும்போது அங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே, நாம மட்டும் எப்படி இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து திருந்துறான். பட் இதை நீங்கள் 5ஆம் வகுப்புலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அவன் வளரும் போதே வந்து நம்ம நாடு ஒரு சிங்கப்பூர் மாதிரியோ ஒரு துபாய் மாதிரியோ மாறும். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு நாடாக மாறும். அது அடிப்படையிலேருந்து பண்ணணும். நல்ல விஷயம் தானே அதெல்லாம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம செங்கோட்டையன் அவர்களை வந்து முக்கியமாக பேசணும். இந்த ஈவெண்ட்டில் அவர் வந்து டக்குன்னு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நிகழ்ச்சியிலையுமே வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய புகைப்படம் தான் வந்து பாக்கெட்டில் வச்சுருந்தார். பட் இந்த வேலூர் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை வந்து பாக்கெட்டில் வச்சுருந்தாரு அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஜெயலலிதா அம்மா மேலே வந்து அதிதீவிரமான ஒரு விஷயங்கள் இருந்தபோது திடீர்னு ஏன் டிவிகேல வந்திருந்தாலும் அவர் இவ்வளோ காலம் ஜெயலலிதா அம்மாவுடைய புகைப்படம் தான் பாக்கெட்டில் வச்சுருந்தாரு. பட் ஏன் இப்போ திடீர்னு வந்து விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை பாக்கெட்டில் வச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேள்விக்குறியாகுது. என்ன காரணமாக இருக்கும்? இல்லைங்க, அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அதை நம்ம வந்து ஏன் இதை வச்சுருந்தீங்க, ஏன் அதை எடுத்துட்டீங்கன்னா நம்ம கேட்க முடியாது. இன்னொன்று வந்து அவர் பல்லாண்டு காலமாக எம்ஜிஆரோட ட்ராவல் பண்ணவர், அதுக்கப்புறம் அம்மாவோட ட்ராவல் பண்ணார். அவருக்கு வந்து அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது. நமக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை கிடைத்ததுக்கு அவங்க தான் காரணம்லாம் அவர் நம்புகிறார். ஸோ அதன் காரணமாக தான் அந்த ஃபோட்டோவை அவர் வச்சுருந்தார்.
இப்போ விஜய் கட்சிக்கு திடீர்னு அவர் வரும்பொழுது அதற்கு முன்னாடி விஜயோட அவருக்கு பழக்கம் இருந்திருக்காது. இந்த இவர் எப்படி நடந்துப்பாருன்னு தெரியாது. இப்போ ஒருவரோடு நம்ம நெருங்கி பழகும்போது தான் அவங்கள நம்ம மனதில் எவ்வளோ பெரிய உயரத்தில் வச்சுருக்கோங்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ இவர் பழக பழக நாம் அவங்கள எவ்வளோ பெரிய இதாக நினச்சிட்டு இருந்தோம், அவங்க மாதிரி தானே இவரும் இருக்கார். அப்போ இந்த படத்தையும் நம்ம வச்சுக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ஸோ அதன் காரணமாக தான் வச்சுருப்பாரு. இன்னொன்று, ஒரு அரசியல் கட்சியில் தலைவர் அவர் எந்த வயதை சார்ந்தவராக இருக்கலாம், சின்னவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், அல்லது சம வயது உள்ளவராக இருக்கலாம். தலைவர் தானே. இப்போ அவருக்கான மரியாதையை நீங்கள் கொடுத்தாதான் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி குறியீடுகள்லாம் நடக்குது. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட மார்ச் 10 வந்து தெரிஞ்சிடும் தேர்தல் வந்து எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது. இப்போ ரொம்ப காரசாரமான தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லா கட்சியுமே வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், கூட்டணியை வச்சு தான் எல்லா கட்சியும் எந்த கட்சி வந்து வெற்றி பெற போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களும் சொல்கிறாங்க. டிவிக்கே வந்து ஆல்ரெடி வந்து யார் நாங்கள் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்போம், அவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்துலேயும் நாங்கள் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்ன வரைக்கும் பெருசாக எந்த கட்சியும் கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ டிஎம்கேவோட கூட்டணி வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போயிருந்தாலும் டிவிகே சைட்லேருந்து இன்னும் எந்த கூட்டணியும் அமையலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இவங்களும் வந்து நாங்கள் மக்களோட கூட்டணி வந்து வச்சுக்கிறோம், இவங்க வந்து கூட்டணி வராததை இப்படி சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டாக்கும் போயிட்டுருக்கு. உண்மையாகவே கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆனால் இந்த தேர்தல் ஒரு அதிசய தேர்தல்னு விஜய் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. உங்களுடைய அரித்மெட்டிக் கணக்கெல்லாம் பொய்யாக போகுதுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த அரித்மெட்டிக் கணக்குங்கிறது தான் கூட்டணி கணக்கு. இந்த கட்சிக்கு இத்தனை சதவீதம், இந்த கட்சிக்கு இத்தனை சதவீதம், இதெல்லாம் சேர்ந்து என்னோட சதவீதத்தோடு சேரும் பொழுது இது இத்தனை சதவீதம்னு சொல்கிறது தான் அரித்மெட்டிக். அதை வந்து அதெல்லாம் பொய்யாக போகுதுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு கணக்கு இருக்குது. என்னென்னா, இந்த வீட்டுக்கு 2 விஜய் ரசிகன், ஒரு விஜய் இருக்காரு, ஒரு விஜய் இருக்காரு அப்படின்னு அவர் நம்புறாரு. அது உண்மைதான். சிட்டியில் மட்டும் இல்லை, நகர்ப்புறங்கள்லையும் நம்ம கேட்குறோம். தொடர்ந்து நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, யாரெல்லாம் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்களோ நான் வந்து கட்டாயமாக இந்த கேள்வியை அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொல்கிறது என்னன்னா, இந்த விஷயத்தை தான். வீட்டில் 2 வாண்டுங்க இருக்குது, தாங்க முடியல தொல்லை, எப்போ பார்த்தாலும் விஜய்க்கு ஓட்டு போடு, விஜய்க்கு ஓட்டு போடுன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரேடியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட ஒரு 50% ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வீட்டில் இருக்கிற ஒரு குட்டீஸ் வந்து நம்மகிட்ட இதை நீ செய்யின்னு சொல்லும்போது அதை மீறி செய்கிறதுக்கு மனசு சில நேரம் ஒப்பாது. ஸோ அந்த மாதிரி ஏரியாவை அவர் பிடிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் அவர் சொல்கிறாரு, உங்கள் அரித்மெட்டிக் கணக்கெல்லாம் பொய்யாக போகுதுங்கிறாரு. புரியுதா? அவருக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல. ஸோ அதை பார்க்கலாம், என்ன அந்த கணக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அல்லது வெறும் கற்பனையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க தானே போகிறோம். ஓகே. ஸோ ஏற்கனவே வந்து இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குற அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. என்ன தான் நம்ம வந்து இல்லை எனக்கு வேணாம், நான் ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு சிலர் வந்து வாங்கிக்கோங்க, அது உங்கள் காசு தானே அப்படின்னு விஜய் அவர்களுமே இந்த சேலத்தில் வந்து பேசியிருந்ததை நம்ம கேட்டோம். இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்தாதான் வந்து ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சில கட்சிகள் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்களே, அந்த விஷயங்கள் இந்த 2026 தவிடுபடி ஆகுமா? பெரும்பாலும் மாறலைன்னாலும் ஓரளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தாது. என்னென்னா, இப்போ பலர் சொல்கிறாங்க, அது உங்கள் காசு, நீங்கள் வாங்கிட்டு யாருக்கு போட விருப்பம் இருக்கோ போடுங்க அப்படின்னு தொடர்ந்து இங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயகாந்த் பேசினார், இப்போ விஜய் பேசுகிறார். அப்போ இது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ பல பெண்கள் வந்து, இப்போ பெண்கள் வாக்கே இன்னைக்கு தேர்தல் ஆணையர் சொல்லியிருக்காங்க, பெண்கள் வாக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பெண்களுடைய மனசு என்னவோ அதுதான் வந்து தேர்தலில் பெரும்பாலும் எதிரொலிக்கும். அவங்கள வந்து நீங்கள் மாற்றவே முடியாது. அவங்க வீட்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதுதான் அங்கே நடக்கும். ஸோ அப்போ வந்து இவர் வந்து பெரும்பாலும் அவங்களோட ஒரு குட் புக்கில் இருக்கார் விஜய். அப்போ இதெல்லாம் சேர்ந்து பணத்தை வாங்கிட்டு விஜய்க்கு போட்டால் என்னங்கிற எண்ணத்தையும் உருவாக்கும். அதுதான் சொல்கிறேனே, இது எங்கள் காசு, நான் வாங்கிப்பேங்கிற உணர்வை தொடர்ந்து இங்கே பதிய வச்சுட்டே இருக்காங்க. அது ஒரு வேலையை செய்யும். சரி, இப்போ வந்து விஜய் அவர்களுடைய இந்த நிகழ்வு வேலூரில் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதற்கப்புறம் அவருடைய பயணம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவருடைய பயணத்தை அவர் தான் தீர்மானிக்கணும். முக்கியமாக என்னென்னா, நம் அரசியல் வந்து இன்னும் வேகப்படணுங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிற நாட்கள் ரொம்ப குறைவுன்னு ஓடிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு தலைவர் வந்து இந்த 15 நாளைக்கு ஒரு முறை மக்களை சந்திப்பதை குறைச்சிக்கிட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு முறை மக்களை அவர் சந்திக்க வரணும். இப்போ இந்த வேலூர்லேயே என்ன சொல்கிறாருன்னா, நான் வெற்றி பெற்ற பிறகு எல்லா ஊருக்கும் வருவேங்கிறார். அது பேச்சு கிடையாது.
முடிந்த அளவுக்கு நான் அந்த 234 தொகுதியும் பார்ப்பேன்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் ஜெயித்த பிறகு உங்களை வந்து பார்ப்பேங்கிறதுல அர்த்தம் கிடையாது. அப்போ நீங்கள் தான் ஓடணும். உங்கள் வாழ்க்கை இது வாழ்வா சாவா போராட்டம். இப்போ நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சரை பார்த்து இவ்வளோ பேசின பிறகு நாளைக்கு அதே கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்களுடைய ஒரு படம் கூட வராது. உங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. வாழ விட மாட்டாங்கன்னா அச்சுறுத்தல்னு அர்த்தம் கிடையாது, மன ரீதியாக நீங்கள் நிறைய காயப்பட வேண்டியது இருக்கும். அப்போது நாம் இந்த தேர்தலில் ஒன்று ஆட்சியை பிடிக்கணும், இல்லைன்னா எதிர்கட்சியாக வந்து உட்காரணும். ஓகே, அப்படி ஒரு வேகத்தில் நீங்கள் ஓடினாதான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதை அவர் செய்வாரான்னு எனக்கு தெரியும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.